முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும் நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாட் பால்ஸ் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு எம்ஐ ஃபேனை வந்து கூட்டின்னு வந்துக்கிறோம். அவர் ஃபேன் தான். இங்கே கீழே எம்ஐ ஹேட்டர்னு அதெல்லாம் பார்த்துட்டு டோன்ட் கெட் எங்களை வந்து கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. ஸோ இந்த மேட்ச்சில் உங்கள் தாட்ஸ்னு நோ கமெண்ட், சிம்பிளி பெஸ்ட். 14 டீம் செலக்ஷனே பிடிக்கலடா. சரி, முஜிபுர் ரஹ்மான் எடுத்தாங்க. 4 ஓவர் கொடுக்க மாட்டேன். எனக்கு 4 ஓவர் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை. அந்த ஓவர் தான்டா விக்கெட் எடுக்கிறான். விக்கெட் எடுத்து அடுத்த ஓவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்கடா. மிச்சர் ஷட்டர் நல்லா போட்டிருந்தான். 3 ஓவருக்கு 8 தான் ரன் ரேட்டு. அவனையும் கொடுக்கல. அவங்க விட்ட 2 ஓவரு சத்யநாராயண் ராஜ் 2 ஓவர் போட்டுதான் மேட்சே மாறிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முஜிபுர் ரஹ்மான் எடுத்துன்னு வரீங்க. எடுத்துட்டு வந்துட்டு 4 ஓவர் கொடுக்கலன்னா என்ன யூஸ் அது? ஏடா போன மேட்ச் வில் ஜாக்சே 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தான்டா. அதான் சொல்றேன், 2 ஓவர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு முதல் ஓவர் வில் ஜாக்சே ஆட வைக்கல. ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்கான். அது போக சரி, நீ முஜிபுர் ரஹ்மான் எடுத்துட்டு வந்தேன்னா நீ டிராப் பண்ண வேண்டியது ரயான் ரிக்கில்டனை, வில் ஜாக்ஸ கிடையாது. அப்படி இருந்தாலுமே நீ வந்து விக்னேஷ் புத்தூர்னு ஒருத்தன் போன மேட்ச் நல்லா போட்டான். அவனை நம்பி நீ எடுக்கிறது விட்டு முஜிபுர் ரஹ்மான் எடுக்கிறது என்ன சென்ஸ்? வாட் வாஸ் தட் திங்கிங்? கேளு, கேப்டன்சி அல்டிக் பண்ணிட்டு தான் கேட்கணும், மேனேஜ்மெண்ட் தான் கேட்கணும். இல்ல சத்தியமா என்ன ஜெயவர்தனை வந்தனே மும்பை பழைய மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஒன்னும் மாறாது. ஓப்பே இல்லடா இவனுங்க. கொடப்பாரா பேட்டிங் லைன் இந்த லைட் நப்ல பாரு, பினிஷிங்ல யாருமே இல்ல. அடிக் பண்டே கூட மிச்சல் சார்னர், ராபின் பின்ஸ், நம்மந்தீரு. ராபின் பின்ஸ் ரொம்ப ஹைப் கொடுத்தாங்கடா. 4 கோடி இருந்தாலுமே இட்ஸ் டூ early. ரொம்ப கேவலமா இருக்கு. டேய் அவனை இவனுங்க ஒன்னா கரெக்டான ரோல்ல யூஸ் பண்ணுண்டா. எடுத்த உடனே இந்த 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 பிச்சுமே வந்து இட் வாஸ் புவர் பிச் ரீடிங் ஃப்ரம் எம்ஐ. ஏன்னா நேத்திக்கு வந்து சென்னை பண்ண அதே மிஸ்டேக் தான் பண்ணாங்க. நேத்திக்கும் சென்னை ஆடினது பிளாக் சாயில் பிச்சு. அதே பிளாக் சாயில் பிச்சு அவங்களுக்கு தெரியும் ட்ரையா இருந்துச்சு. இட் வில் டேர்ன் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். டேர்ன் இருக்கும், ஸ்டிக்கியா இருக்கும், பவுன்ஸ் கம்மியா இருக்கும்ன்றது தெரிஞ்சு இந்த டியூலாம் இட்ஸ் ஓவர் ரேட்டட். இந்த டியூ இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இவ்வளோ நாள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதா டியூ வருமா வராதாங்கிறது தெரியாதா? இன்னைக்கு எம்ஐ அதே தான் பண்ணாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கணும். கிளீனா பிளாக் சாயில் பச்சையா தெரியுது. சென்னையாச்சு அட்மிட் பண்ணாங்கடா. ஆண்ட்ரே பிளமிங் வந்து அவனுக்கு தெரியல. 4-5 இயர்ஸாவே பிட்ச் எப்படி ரிப்போர்ட் ஆகுதுன்னு எங்களுக்கே தெரியல. ஹோம் அட்வான்டேஜ் எல்லாம் எங்களுக்கே இல்லைன்னு அவன் அட்மிட் பண்ணான். பயங்கர அட்மிட் பண்ணிய டாஸ்ல சொல்றான், நான் இங்க ஆடி இருக்கேன். இந்த பிட்ச் வந்து எல்லாரும் கமெண்டேட்டர் கேக்குறான் டாஸ் அப்போ, ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறீங்க? நிறைய பேர் தோத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஏன் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறேன்னு கேட்கும்போது அது வந்து வேற பிட்சு, இந்த பிட்ச் இந்த சாயில வந்து நாங்க ஆடி இருக்கோம், இல்ல வந்து செகண்ட் பேட்டிங் தான் ஈஸி அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து யோசிக்கிறேன், ஓ இந்த அளவுக்குலாம் அவங்க படிச்சு பிட்ச் ரீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்கன்னு பார்த்தா பேட்டிங் அப்பதான் தெரியுது, என்னடா ரீடு பண்ணிருக்கீங்க, என்னடா டாஸ் வின் பண்ணி வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து நீ எம்ஐ தான் ஜெயிக்குங்கிறத சொன்னேன். 7 மணிக்கு எப்ப அந்த டாஸ் முடிஞ்சதோ அப்பவே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே எம்ஐ வந்து இன்னைக்கு ஃபினிஷ் தான். டீம் செலக்ஷன் பார்த்தனே எனக்கு தெரிஞ்சிரும் எம்ஐ தோத்துருச்சு. இருந்தாலுமே ஓகே, நீங்க எப்படா வாட் வாஸ் த சென்ஸ்ரா? செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் ஸ்லோ ஆகுங்கிறது தெரிஞ்சே இந்த மாதிரி இந்த டியூலாம் வந்து ஏன் நம்புறானுங்கன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. எங்க டீம் எப்படி தெரியுமா கிறுக்கனுங்க? போய் பாரு, 6-4 ஒரு ஓவர் வந்துச்சுன்னா சிங்கிள் ரொட்டேட் பண்ண மாட்டானுங்க. 5 பால் டாட் ஆறானே, 1 பால் 6 அடிக்கிறானுங்க. ரொட்டேட்டே பண்ணலடா. திலக் வருமா? ஜிடி டாப் நாச். ஜிடி மிடில் ஆர்டருமே வந்து சிஎஸ்டி மிடில் ஆர்டர் மாதிரி தின்னாதான் இருக்கு, பெருசாலாம் கிடையாது. ஷாருக் கான் எல்லா மேட்சும் அடிக்க முடியுமா தெரியாது. டிவாட்டியா எல்லா மேட்சும் அடிப்பாரா அதுவும் தெரியாது. உனக்கு வந்து 6 விக்கெட் போனதுக்கு அப்புறம் ரபாடா வரதே உனக்கு தெரிஞ்சு போச்சு ஜிடி மிடில் ஆர்டர் இருக்கும். அப்படி பார்த்துமே அந்த டாப் 3 ஆர்சிபியோட 2022 டாப் 3 பார்த்திருக்கியா? கோலி, ஃபேஃப், மேக்ஸ்வெல், இந்த 3 பேரு மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இந்த 3 பேரு எப்படி அந்த ஆளுக்கு வந்து 500 ரன் அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஆடுற மாதிரியே இருக்கு. ஏன்னா எல்லாருமே பட்லரா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷன் இம்ப்ரெசிவ், பயங்கர இம்ப்ரெசிவ். இன்னைக்கு 50 தெரியும்டா. அவன் டபுள் டிஜிட்ல கம்மியா ஒரே டைம் தான் அவுட் ஆயிருக்கான். அதே மாதிரி டக் அவுட் ஒரே டைம் தான் இருக்கான். பட்லர் 40 ரன், கில் 40 ரன், எல்லாத்தோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே பார்த்தேன்னா பயங்கரமா இருந்துச்சு. 150 ரூத்தர்ஃபோர்ட் நல்ல அடிஷன்ரா. அந்த மிடில் ஆர்டர் சொல்லிருக்கல, அந்த மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா ரூத்தர்ஃபோர்ட் வந்து போன மேட்ச் சொதப்பனா இல்லைன்னு சொல்ல, ஆனா ஸ்ட்ரைக் ரேட் பாரு 23 பால்ஸ் 48 ரன்ஸ் நல்லா பண்ணா. இந்த மேட்ச் நல்லா பண்ணான். ஆனா ஷாருக் கான் வந்து அவன் அவுட் ஆனதுமே பவுண்டரியில செம பால் தான், செம ஷாட் தான். ஸோ தின்னுதான் இல்லைன்னு சொல்லு. ஆனா
மேட்ச் திருப்பக்கூடிய எபிலிட்டி இருக்கு அவங்க கிட்ட. ஒரு ஆஸ் அ டீமா ஆடுறானுங்க. மும்பைல பாரு, பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆனா டீமா ஆட மாட்டானுங்க. ஆப்போசிட்ல சின்ன சின்ன பிளேயர்ஸ் டீம். ஏன்டா பிரசித் கிருஷ்ணா ஜஸ்பிரித் பும்ரா ஆயிட்டான்டா அந்த டீம்ல. 3 ஓவர் என்ன மாதிரி 4 பவுலிங்! ஓவர் எவ்வளவு ரன் கொடுத்தான்னு போய் பாரு. பயங்கரமா அந்த கட்டர்ஸ் போட்டான். போன மேட்ச் ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன அடி அடிச்சான்யா. இந்த மேட்ச் கம்பேக் எனக்கு கொடுத்து புரியலடா. ஈஸி. நேத்துக்கு நான் சிஎஸ்கே பேட்டிங் பார்த்து கோவப்பட்டேன். என்னடா சிஎஸ்கே ரன் ரேட் வருது, இன்டென்ட்டே இல்லைன்னு. இவனுங்க அதுக்கும் மேல ரன் ரேட் 10ல இருக்கும்போது ஆடிட்டு இருந்தானுங்க. 10ல இருந்து 15 வரைக்கும் போயிருச்சு. அடிக்க மாட்டேன் ஸ்ட்ரைக்ல நிக்கிறா. சாய் கிஷோர் 6 பால் போடுறான். டாட் டாட் டாட். ஆக்சுவலி டாட் வகை பிரச்சனை இல்லை, இன்டென்ட்டே இல்லடா. பட் சிங்கிள் தட்டுறான், 4 பால் டாட். அட்மிட் இதுக்கு எதுக்கு? என்னன்னா பிட்ச் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாவும் பவுன்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சுன்னா நாட் ஈஸி ஈஸி டு சேஸ் அட்டா. அது போக உன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். ட்ரெண்ட் போல்ட் வந்து அந்த பழைய ட்ரெண்ட் 2019 பார்த்தேன் ட்ரெண்ட் போல்ட்டா. எனக்கு வந்து சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுக்கல, ஸ்விங் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவன் விக்கெட்டே எடுக்க மாட்டான். 4 overs ஆனா இந்த 36 டைம் நான் அப்படி 40 சொல்ல மாட்டேன். ஆடுறான், அடி வாங்கி. ஆனா ஆனா இந்த 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 மேட்ச் நான் சொல்லிட்டா, போல்ட் வந்து இந்த ஜென்ரேஷன்ல நான் சொல்லிட்டா, எனிபடி கிவிங் அண்டர் 10 வந்து குட் ஸ்பெல்னு சொல்லுவேன். போல்ட் வந்து விக்கெட் எடுக்கல, ஆனா அவன் 4 ஓவர் பாரு எக்கானமியா போட்டுறான். டெத்ல நல்லா போட்டிருக்கான். தீபக் சகர் அதுதான். டெத்ல 2 பேருமே விக்கெட் எடுத்துட்டானுங்க. அப் ஃப்ரண்ட்ல எடுக்கல, ஓகே கரெக்ட் தான். ஆனா டெத்ல நல்லா போட்டானுங்க. 190ங்கிறது நல்ல ஸ்கோர் தான்டா. இவனுங்க வந்து பால் அந்த அளவுக்கு ஸ்பின்னும் ஆகல. ஃபுல்லாமே ஸ்லோ பால் போட்டு பிச்ல இருந்து பேச எடுத்துட்டானுங்க. இவனுங்களால ஜட்ஜ் பண்ணி ஆட முடியல. நீ பாரு, இதே பிச்சில் 28 பால்ஸ் 48 சூரியகுமார். அடிக் பாண்டியா வரும்போது சூரியகுமார் 46ல இருந்தான், ஃபார்ம்ல இருந்தான். 3 ஓவரா அடிக் பாண்டியா மட்டும்தான் ஆனா. அதனால சூரியகுமார் டச் போய் அடுத்த பால் அவுட் ஆனான். ஹர்திக் இதே பாண்டியா மிஸ்டேக் தான்டா பண்ணானுங்க. ஹர்திக் பாண்டியா வந்து இன்னைக்கு ரொம்ப ஒஸ்டா. பவுலிங் நல்லா போட்டான், சூப்பரா போட்டான் பவுலிங். 4 overs பவுலிங் அது 29 நானே wickets, சூப்பரா போட்டான் பவுலிங். பட் என் பேட்டிங், ட்ரீம்ல நான் வந்து வைஸ் கேப்டனு. ஆமா பேட்டிங் வந்து அந்த ஒரு பவுண்டரி அடிச்சான் சாய். மொத்தமா அவன் டாட் பால்ஸ் வந்து 10 டாட் பால் ஆடி இருக்கான். நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சேனலோட பேருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி. நம்ம சேனல் பேர் என்ன? ப்ரமோட் பண்றாங்க கைஸ். டாட் பால் விக்கெட்ஸ். வர்றா பாடே. டிராப் பண்ணது அது ஒரு பெரிய பிளண்டர் ஒண்ணு. இன்னொன்னு ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணும். நீங்க எடுத்துட்டீங்க, இவ்வளவு ஸ்பின்னர் எடுத்துட்டீங்க, எடுத்துட்டு ட்ரஸ்ட் பண்ணாம இருந்தது என்னது? வாட் வாஸ் தட் கேப்டன்சி? கேப்டன்சியை கேளு, கேப்டனை கேளு. அது மட்டும் இல்லாம சரியான கடுக்குடா. 196 நீ சேஸ் பண்ற. அந்த திலக் வர்மாவோட நாக்குமே வந்து அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சா? 36 balls 39ரா. சொல்றேன் பவர் பிளேல ஒரு ஃபர்ஸ்ட் ரபடா ஒரு அடி அடி நினைச்சா 2 6 ஒரு 4. அதுக்கப்புறம் 4 டாட் பால் ஒரு 4. ரொட்டேட்டே பண்ணலடா. அது அப்போ வந்து அவனை வந்து ப்ரெஷர் ஆகலையான்னு தெரியுமா? சூரியகுமார் அந்த சைடில் அடிச்சான். சூரியகுமார் மட்டும் அவுட் ஆயிருந்தானு 160 வந்திருக்காது. 130 140ல போயிருப்பானுங்க நேரத்துக்கு. பட் ஒரு திங் வந்து சாட்னர் 2 6 அடி. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இடியட்ஸா. சாட்னரை வந்து நம்பர் 4 யூஸ் பண்ணலாம் ஓவர தட்டி ஆட. சரியா? நீ இட்டர் என்ன பண்ணலாம்? ராபின் மின்ஸ் முன்னாடி நம்ம தீர விட்டுறலாம். ராபின் மின்ஸ் அட்டிக் பண்ணி பின்னாடி ஆட சொல்ல வேண்டியதானே. ராபின் மின்ஸ் பின்னாட வராதுன்னா லெட் பேட் லேட். நமந்தீர் நல்லா ஆனாடா. அதான் சொல்றேன், நமந்தீரை ப்ரமோட் பண்ணுங்கடா. நமந்தீர் தான் வந்திருக்கும். அந்த மிச்சல் இம்பாக்ட் சாடரும் முன்னாடி தள்ளலாம்டா. அட்டிக் பண்ணிய வந்து பட் இந்த மேட்ச் ஓகே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ரன் ரேட் ஏறிடுச்சு. அட்டிக் பண்ணிய கரெக்டான டைம்லாம் வந்தான். ஃபர்தரா வர மேட்சஸ்ல இந்த மாதிரி இன்கேஸ் டக்குன்னு விக்கெட் போச்சுன்னா சாட்னர் விடலாம். தீபக் சகரை யூஸ்ஃபுல்லா இருப்பான்டா, சத்தியமா சொல்றேன். போன மேட்ச் நல்லா போய் கொஞ்சம் ஆடுறேன்னா அவன் ஒரு 2-3 ஷாட் ஆடலாம். அவனுங்க சொல்றேன் குவிக் 30s வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போய் பேட் விடுறா. இப்போ பின்னாடி வெட்டியா உட்கார்றக்கும் உள்ள போய் பேட் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சிராஜ் என்ன மாதிரி பவுலிங் எப்பா. போன மேட்ச் மறுநாடி வேணா போயிடுச்சு கூட. இன்னைக்கு வந்து அந்த பழைய சிராஜ் நான் பார்த்தேன். ஏன்னு சொல்லிட்டா அவன்கிட்ட அந்த ஸ்கிராம்பிள் சிம் ஒருத்தன் தான்டா இந்த காலத்துல யூஸ் பண்றான். அவன் யூஸ் பண்ணி தான் ஃபேமஸா இந்தியா டீமுக்கே வந்தான். டெஸ்ட்ல விக்கெட் எடுத்து எல்லாம் ஸ்கிராம்பிள் சிம் தான். கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸா டெஸ்ட்ல அவனுக்கு அந்த பால் வந்து எஃபெக்டா இல்லாதனால தான் டிராப்பே பண்ணாங்க. இன்னைக்கு அந்த நியூ பால் ரோஹித் சர்மா பால் எல்லாம் அது ரோஹித் சர்மா குத்தமே சொல்ல முடியாது. நான் ரோஹித் சர்மாவோட ஃபேன் தான். நான் போன மேட்ச் என்னடா ஷாட்னு தோணுச்சு. ஆனா இந்த மேட்ச் வந்து செம்ம பால்ரா. பிச்சாய் உள்ள வந்துச்சு. இப்போ ஸ்விங்காய் உள்ள வருது வேற. ஸ்கிராம்பிள் சிம்மிங் போது பால் உனக்கு பிச் ஆனதுக்கு அப்புறம் டர்ன் ஆகும். ரோஹித் சர்மா பாருங்க, லாஸ்ட் 8 இன்னிங்ஸ்ல 6 இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா சிங்கிள் டிஜிட் அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் 7 வருஷம் அவன் எந்த காலத்துல ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். நானே சொல்றேன். ஐபிஎல்ல அவன் வந்து கடைசி 7 சீசன்ல 400 ரன்னே தாண்டது இல்ல. லாஸ்ட் சீசன் தான் நல்லா ஆடினான். லாஸ்ட் சீசனும் அவனுக்கு அது வந்து பிரைம் சீசன், அவ்வளவுதான். கில் இஸ் ஆல் ஷியர் டேலண்ட், ஷியர் கிளாஸ். இன்னைக்கு வந்து பக்காவா தெரிஞ்சுது. அந்த கவர் டிரைவ், அந்த ஷார்ட் ஆர்ம் ஜாப், அந்த ஸ்ட்ரெயிட் டிரைவ், அப்பா
அவன் சொல்லிட்டா ஆக்சுவலி ஜிடி ஓகே இல்லைன்னு சொல்ல. ஆனா 200 கீழேங்கிறது ஒரு பாஸ் ஸ்கோர் தான் சரியா. மும்பை வந்து சொதப்பிட்டானுங்க தான் சொல்லணும். ஓகேவா, நல்ல பவுலிங் அட் சேம் டைம் ரொம்ப சொதப்பலும் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா சாய் சுதர்சன் கில் ஓப்பனிங் பண்றது பிரச்சனை இல்லடா. இன்கேஸ் கில்லு டக்குன்னு அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோவேன், அந்த மிடில் ஓவர்ஸ்ல ரன் வராது. ஏன் சொல்லிட்டா சாய் சுதர்சன் நம்மளுக்கும் தெரியும் டைம் எடுத்து ஆடுவான்னு. அதை கன்சாலிடேட் பண்ணணும்னா கில் ஆடி தான் ஆகணும். கில்ல மட்டும் ஆடலைன்னு வச்சுக்கோவேன் அந்த ட்ரீம் ட்ரபிள்ல போயிடும். நீ சொல்ற மாதிரி ஆர்சிபில அந்த 3 பேர் ஆடினா ஜெயிப்பாங்க, ஆடலைன்னா மாட்டிப்பானுங்க. என்கிட்ட நேத்து நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று யோசிச்சேன். சிஎஸ்கே கிட்ட 200+ சேஸ் பண்ற அளவுக்கு பேட்டிங் இருக்கான்னு கேட்டா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா எம்ஐக்கு டெஃபினட்டா இல்லடா இருக்கு. ஆர்டரே இல்லடா. எம்ஐக்கு அதான் டெஃபினட்டா நீ சொன்னில நீ இப்போ எனக்கு டெக்ஸ்ட் போட்டில. அதான் நீ சொன்ன டெக்ஸ்ட் போட்டில எம்ஐ சிஎஸ்கே பேட்டிங் தான் ப்ராப்ளம். நான் சொல்லுவேன் உங்க டீம்ல அங்க அடிக்க ஆளே இல்ல, அது ப்ராப்ளம். எங்க டீம்ல இருக்கு, அடிக்க மாட்டானுங்க. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு கேட்டா நமந்தீரை ப்ரோமோட் பண்ணிருக்கணும். அது ஒரு பிளண்டர் பண்ணானுங்க. டேய் அது இப்போ போக உனக்கு பின்னாடி ஃபினிஷிங் ஆள் இல்லைன்னா வில் ஜாக்ஸ் போய் நம்பர் 3 ஆடவேடா. நீ ரிகல்டனே ஆட, வில் ஜாக்ஸே ஆடவே. ஜிடி கூட தான்டா பொழந்தான். அவனுங்க ஏன்டா டிராப் பண்றானுங்க சம்பந்தமே இல்லாம. அவன் இப்போ இருக்கலே பிளட். அதான் அவன் அடிச்ச செஞ்சுரி அவனாலையும் போட முடியும். இந்த கிரவுண்ட்ல ஆஃப்டர்நூன் மேட்ச்ல ஆடினா அப்பெல்லாம் டியூவே இருக்காது. ஆஃப்டர்நூன் மேட்ச்ல இங்க வந்து செஞ்சுரி அடிக்கிறான், இன்னைக்கு வெளியே உட்கார வச்சிருக்கானுங்க. எனக்கு எம்ஐயோட அந்த ஒரு இதுவே புரியல. திங்கிங் என்ன, அந்த 3 எக்ஸிகியூஷன். ஃபாரினர்ஸ் பவுலருக்கு யூஸ் பண்றானுங்கடா. ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் சேட்டர், முஜி போடுறாங்கம்மா. அந்த சத்யநாராயண ராஜுவும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லடா. அவனுக்கு பதிலா நீ அஸ்வினி குமார் யூஸ் பண்ணலாம். ஸ்பின்னரே ஆடி இருக்கலாம். விக்னேஷ் புதர் 4 விக்கெட் எடுத்துட்டான். ஒருத்தன் ப்ரூவ் பண்ணி வெளியே உட்கார வச்சிருக்கானுங்க. என்ன இது? அதான் கேட்டேன். நான் வந்து என்னோட பிளேயிங் லெவன் இன்னைக்கு லைவ் ஷோல கொடுத்தேன். நான் வந்து புத்தூரை ஆட் பண்ணியிருந்தேன், சத்யநாராயண ராஜுவை டிராப் பண்ணியிருந்தேன். பட் சத்யநாராயண ராஜு நெவர் அந்த ஒரு பால் பார்த்தேன்டா, ஒரு கட் ஸ்லோவர் பால் போட்டான். பேஸ் 96 இருந்துச்சு. ஆமா ஆமா, அந்த பட்லர் பால்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் போற ஸ்லோ பால் 97 100ல இருந்துச்சு. நான் யோசிச்சேன் என்னடா கிருணால் பண்டே போடுற ஸ்பீல். ஆக்சுவலி அது வந்து நல்ல பால்ல இல்லைன்னு சொல்ல, பட் ப்ரெடிக்டபிள்ரா, ரொம்பவே ப்ரெடிக்டபிள். இன்னும் நல்லா கொஞ்சம் தான் போட்டான் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலி எஸ் டேலண்ட்ரா, உண்மையா சொல்றேன். அந்த பையன் கிட்ட டேலண்ட்லாம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெத்ல கொடுக்கறது ரொம்ப தப்புடா. இதுவுமே கேப்டன்சி பிளண்டர் தான் சொல்லுவேன். அந்த பையனை நீ மிடில் ஓவரை யூஸ் பண்ணிருக்கலாம். போய் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் தூக்கி பின்னாடி கொடுத்து அவன் என்ன பண்ணுவான். நீ எங்க வேறு சொல்றேன், பும்ரா இருக்கான், சாரி போல்ட், சகார, அட்டிக் 3 பேர் வச்சுட்டு நீ சத்யநாராயணனை கொண்டு போய் டெத் பவுலிங்ல யூஸ் பண்ணுவியா? அதுமே கேப்டன்சி ஏறர் தான். கேப்டன்சி ஒரு பக்கம், அது ஒரு பிரச்சனை. டாஸ் தப்பா இது பண்ணிட்டாங்க, கணிச்சிட்டாங்க. அது போக பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமா சோக் ஆனாங்க. ஏடே இன்டென்ட்டே இல்லடா. எனக்கு அந்த மிடில் ஓவர் அந்த சோக் கூட சேஸ் இல்ல. வந்து 10 ஒழுங்கா மெயின்டைன் பேஸ் பண்ணாங்க. பண்ணவே இல்லைன்னு கேட்டா இன்னைக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு அப்புறமே ஒரு 8-9 ஓவர்ஸ்ல மேட்ச் முடிஞ்சுது. அதுவும் அந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ் க்ளூவே இல்ல. இந்தியாவுக்கு இருக்கிற டேலண்ட் வந்து பாரு. விபின்றாங்க, விப்ராஜ் நிகாமன்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அந்த பஞ்சாபுக்கு ஒரு ஓபனர் சசாங்க் சிங் இருக்கான். ஓபனர் சசாங்க் சிங் ஒண்ணு. அந்த சிம்ரன் தானே இல்ல சின்ன பையனா? பிரியான் சாரியாவா? பிரியான் சாரி. அது ஒண்ணு. அடுத்து இந்தியாவுக்கு இருக்கிற டேலண்ட் வச்சு பார்த்தேன்னா விக்னேஷ் புத்தர் ஒன்று. இந்தியாவுக்கு இருக்கிற டேலண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டைம்ல T20ல இந்தியா ஏன்னு ஒன்று ஆடுறாங்களே, இந்தியா ஏவும் டீம் இந்தியாவும் ஒரே ஈக்குவல் அளவுக்கு அந்த பவர் இருக்கும். ஆனா ஓகே, வான்கேடிக்கு போனா எம்ஐ வில் கெட் பெட்டர் என்னது ஒன்று. ஏன்னா சஹார் பிரீஸ் இருக்கும். ஆப்பனன்ட் டீம் வில் கெட் பெட்டர் தான். ஆப்பனன்ட் டீமுக்கு பவுன்சிங் பிட்ச் பிடிக்கும். அடுத்த மேட்ச் டிகாக் பாரு, வான்கடையில் என்ன ஒன்றுன்னு தெரியும். வான்கேடையில சஹாரு, பும்ரா, போல்ட், லீத்தல். பும்ரா அவைலபிலிட்டி எப்போன்னு தெரியல. பும்ரா ஒண்ணுமே டேட்டே சொல்லடா. அவன் வந்து டெய்லி அது வந்த உடனே அவங்கள வந்து அந்த ஒர்க் லோட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அதுவும் வந்து தெரியல. அவர் வந்து எந்த பேஸ் போட போறான்னு இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். எனக்கு இல்ல பத்திரானா மாதிரி பின்னாடி யூஸ் பண்ணுவானு. அடுத்து வேற என்ன, எனி தாட்ஸ் அபவுட் எம்ஐ லேக் ஆஃப் இன்டென்ட்? நான் சொல்றேன், நான் வந்து இன்னைக்கு டாஸ் தோத்ததுனால தான், டாஸ் வந்து புவர் டெசிஷன் எடுத்ததுனால தான் மேட்ச் தோத்தானே நான் வந்து சொல்றேன். 190 இஸ் a difficult chase. இந்த பிட்ச்ல டிஃபிகல்ட் சேஸ். பிட்ச் காட் ஸ்லோயர், நோ பவுன்ஸ், டேர்ன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரியே பிட்ச் ஷாட் மேக்கிங் வாஸ் பவுன்ஸ் வேணா இல்லன்னு சொல்லு, டர்ன்ல இல்ல. ரஷீத் கான் பவுன்ஸ் கம்மி ஆயிடுச்சுடா. ரஷீத் கான் 2 ஓவர் தான். ஆமாடா, ரஷீத் கான் 2 ஓவர், சாய் கிஷோர் 4 ஓவர். சாய் கிஷோர் அந்த பையன் போன வருஷமா எனக்கு தெரியும்டா. ஐ மீன் டிஎன்பில இருந்தே அவன் நல்ல டேலண்ட்ரா.
தேவையில்லாத அக்ரேஷன்டா டீக் பண்ணிட்டு எனக்கு அதுவுமே பிடிக்கலடா. அந்த டைம்ல நான் ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? சுப்மன் கில் வந்து நீ நீ ஸ்காட்லாந்து வாடா தம்பி கேப்டன்சியா அப்படின்னு. பவுலிங் ரொட்டேஷன்ல பயங்கரமா இருந்துச்சு சுப்மன் கில் கிட்ட இருந்து. இது கில் ஆக்சுவலி நான் வந்து உண்மையா சொல்லிட்டா, ஒரு டீம்ல இந்த அளவுக்கு கோச் வேலை செய்யலாம் நேரா மட்டும்தான். நேரா அவனுக்கும் நேரா கான்ட்ரிபியூட் பண்ணணும்டா. இப்ப கேகேஆர்ல கம்பீர்னாங்கல்ல, ஜிடில நேரா சொல்லணும்டா. நேரா ஷுட் பி ஹை லக்னோல ஜாகிர் கான்சென்ட்ரேஷன் லீடர். கானுங்கிறாங்க. ஜிடினா நேரா நேரா இருக்கணும், பாதி அவனுக்கு போகணும் கிரெடிட்ஸ். நேரா வந்து ஹி ஷுட் பி ஹை as much as கம்பீர். ஏன்னா அந்த குட்டி போட்ட பூனை மாதிரி லெஃப்ட் ரைட்டு ஒரு கேம்னா அந்த கேமை முழுசா வாட்ச் பண்ணி ஒரு டைம் மட்டுமே வந்து சொல்லிட்டு கேப் கிடைக்கும் போது ஆஹ் நியூஸ் இருந்தா சொல்லிட்டு ஏதாச்சும் தாட்ஸ் எதா இருந்தா சொல்லி ஃபீல்டு கண்டினியூஸா மாத்துறது. நெஹரா வாஸ் ஸ்பாட் ஆன். ஹி வாஸ் so டெடிகேட்டட் டெஃபினட்டா. ஏய் எனக்கு மும்பை ஃபர்ஸ்ட் லைனப்ல பார்க்கும்போது இவன் அடிக்கலைன்னா இவன் அடிச்சிருவான், இவன் அடிக்கலைன்னா இவன் அடிச்சிருவான். ஆனா அந்த டீம் இப்ப பார்க்கும்போது எவனுமே அடிக்க மாட்டேன். அப்ப எவனுமே ஃபார்ம்ல இல்லடா. திலக் வர்மா வரும்போது திலக் வர்மா ஃபார்ம்ல இருந்தான். அப்ப அவனை பார்த்தா பெருசா இல்ல. சென்னை கூட நீ பாத்தீங்கன்னா 30 பால்ஸ் 31. இந்த சென்னையில மேட்ச் 36 சென்னையில பால்ஸ் எனக்கு தெரிஞ்ச 39. திலக் வர்மாவோட நாக்கு நல்லா தான் இருந்துச்சு. இங்க வந்து இப்படி சூரியகுமார், ஆனா சூரியகுமார் இந்த மேட்ச் பாவண்டா, 3 ஓவர் ஸ்ட்ரைக் கிடைக்கல. ரிக்கல்டன் வந்து 2 மேட்ச் பிளேட் ஆன், டூ early டு சூரியகுமார் ஜட்ஜ்னு வந்து சொல்லலாம். அந்த ஓகே. ஒரு ஒரு ப்ளோன் வாங்கினான தலையில அங்கிருந்து ஐ ஆ ஐ ஃபீல் அங்கிருந்து அவன் ஆமா. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் லூஸ் ஆயிடுச்சு தான். இந்த டீம்ல என்ன சொல்ற டேய், அந்த வைபே இல்லடா. அவனுங்க வந்து முதல்ல நீ பாத்திருக்கியா ரோஹித் சர்மாவோட, நான் வந்து என்னடா இவன் ரோஹித் சர்மா சொம்புத்துக்குலாம் நினைச்சிருவாங்க. அந்த டீம் இருக்கும் அந்த வைப்பு பாத்திருக்கியா ஃபீல்டுக்குள்ள? ஜாலியா இருப்பானுங்க, சிரிப்பானுங்க. இங்க வந்து அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தன் மாதிரி தனித்தனியா பேசுறானுங்க. எனக்கு புரியல. சூரியகுமார் திலக் வர்மா பேட்டிங் ஆடும்போது ரோஹித் வந்து அட்வைஸ் பண்ணா. அடுத்தது வந்து அட்டிக் பாண்டியா வந்து வேற யாருக்கும் அட்வைஸ் பண்ணும்போது ரோஹித் சர்மா அங்க இல்ல. சோ எனக்கு புரியலடா, அந்த டீம் ஒட்டுக்கா தான் இருக்கானுங்களா இல்ல டிவைடா இருக்கானுங்களா, எனக்கு சத்தியமா புரியல. அது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது நடுவில். ராபின் மீன்ஸ் ஒரு பக்கம், நமந்தீனுமே அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா இருந்தாலுமே எம்ஏயோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோன்னா அந்த அன்னோன் கமாடிட்டி எடுத்துட்டு வந்து ஆடுறது. ஸோ அதை வந்து லாஸ்ட் கேம் நல்லா ராபின் மின்ஸ் பண்ணாங்க. வந்து நான் லாஸ்ட் ராபின்ஸ நல்லா வந்து பல வருஷமா நல்லா பண்ணாங்க. ஆனா இந்த மேட்ச் அந்த விக்னேஷ் புத்தூர் ஆடி இருக்கு. அது ஒரு பக்கம் ரொம்ப மிஸ். லாஸ்ட் பிளண்டரா ஆகாஷ் மதுவாலை விட்டாங்க. இப்ப சத்யநாராயண ராஜன், இவன் அஸ்வினி குமார் டீசன்ட் பவுலர்ரா. ராஜித் பாவா வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ரா. அவனை எல்லாம் ஆட வைக்கலாம்டா. ஐ டோன்ட் நோ வாட், எதுக்கு சத்யநாராயண ராஜு ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. டேலண்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் இவங்களை வந்து எனக்கு ஒரு சிரிப்பு, எனக்கு உண்மையா தடுச்சுடா. அர்ஜுன் டெண்டுல்கரே ஆட வைக்கலாம்டா ராபின் மின்ஸ்க்கு பதிலா. அவனே பேட்டிங் நல்லா ஆடுவான்டா, பவுலிங் கூட விடுறா. ராபின் மின்ஸுக்கு அர்ஜுன் இது வந்து டெண்டுல்கர் வந்தா கூட பேட்டிங் ஆடுவான் போல. இது ஒத்துக்க முடியாது. சின்னவரெல்லாம் ஆட வைக்க முடியாது அதுக்குன்னு. ஏய் சிக்ஸ் அடிச்சான்டா அவன் பேட்டிங்ல, பாத்தியா இல்லையா? இதே குஜராத் கிரவுண்ட்ல. ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். எம்ஐ பத்தி உன் ஃபைனல் தாட்ஸ் என்ன? வேர் தே வில் லேண்ட். வேர் டூ தேவர் early to லேண்டிங் call. சீரீஸ் ஆனா சொல்லிட்டா. வான்கேடேல தே வில் கெட் மோர் அண்ட் மோர் பெட்டர் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். அது போக ஐ பும்ரா திங்க் வந்தா இந்த டீம் வில் கெட் ஈவன் மோர். இந்த டீம் வில் லுக் லைக் டிஃபரெண்ட் பீஸ் when பும்ரா இஸ் இன்சைட். இந்த டீம் நான் போ சொல்லிட்டா, பவுலிங் ப்ராப்ளமே கிடையாது, சூப்பரா பண்றானுங்க. பேட்டிங் தான் எனக்கு பிரச்சனையே தெரியுது. இந்த பேட்டிங்ல ஒன்னா வில்ஜாக்ஸ் ஆட வைக்கணும். இல்ல வில்ஜாக்ஸ் நீ டாப்ல ஆட வைக்க யோசிக்கிறீங்கன்னா பெவான் ஜேக்கப்ஸ பின்னாடி ஹிட்டிங் ரோல்ல ஆட வைக்கணும். ஒன்னா ஜாக்கப்ஸ் போகணும், இல்லைன்னா ஜாக்ஸ் போகணும். டாப்ல ஃபயர் பவர் வேணா ஜாக்ஸ், இல்ல நீ ஜாக்ஸ் யூஸ் பண்றதுக்கு யோசிக்கிறேன்னா பெவான் ஜாக்கப்ஸ் கொண்டு வரணும். போதுண்டா. மிச்சல் சார்னா 4 ஓவர், விக்னேஷ் புதுல் 4 ஓவர், ஹர்திக் பாண்டியா, தீபக் சேர், ட்ரெண்ட் போல்ட். ஸோ அடுத்த மேட்ச் சிக்ஸ்த் என்னென்ன பவுலிங் ஆப்ஷன் சேஞ்சஸ் ஜாக்ஸ் எடுத்துட்டு இருக்கா? வரணும்? அடுத்த மேட்ச் என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும் நீங்க? 2 சேஞ்சஸ்ரா. முஜிப் வெளிய, வில்ஜாக்ஸ் உள்ள, விக்னேஷ் புதர் உள்ள, சத்யநாராயண ராஜு வெளியே, அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் வான்கேடேல தான் ஆடுறீங்க. ஆமா வான் கடையில தான். அதுக்கு என்ன பண்ணலாங்க, ஸ்பின்னர் வெளியே அப்போ தூக்கு போறியா? வான்கேடேனா மேபி இந்த ஸ்பின் எடுத்துட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு பேட்டர் 2 தான் ஸ்பின் எடுத்துட்டு வரணும். ஆடலாம்டா. ஒரு அதான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், ஜாக்ஸ் பேசரோ ஒரு இல்ல ஒரு பேட்டரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்து சத்யநாராயண டிராப் பண்ணிட்டு நீ சொன்ன மாதிரி அஸ்வினி குமார் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா ஆமா விக்னேஷ் அவன் லெஃப்ட் புத்தூர் பவுலிங். ஆனா எனக்கு இந்த டீம்ல வான்கேடேல 3 பேசர் வேணும் அப்படின்னு இருக்காங்கடா, தோணுது. ஆல்ரெடி 3 பேசர்ஸ் இருக்காங்கடா. நான் என்ன சொல்றேன்னா 2 ஸ்பின் கன்ஃபார்ம் வேணும். ஒரு ஸ்பின், ஒரு லெக் ஸ்பின், ஒரு ஆஃப் ஸ்பின் வேணும், சரியா? சோ வந்து 3 பேஸ் இருக்கானுங்க, 3மே செம பேஸ். நீ பும்ரா இருந்தா கொண்டு வரலாம், இல்லைன்னா நீ விக்னேஷ் புதர் கொண்டு வரலாம், சரியா? மிச்சல் சேனரு, வில்ஜாக்ஸ் 2 ஓவர் போட்டுடலாம். நான் என்ன சொல்றேன்னா வில்ஜாக்ஸும் விக்னேஷ் புதர் கொண்டு வந்தா அந்த டீம் குட்டா இருக்கும். விக்னேஷ் புதர் ஆல்ரவுண்டர்ரா, நான் போய் பார்த்தேன். நான் பவுலர் நினைச்ச போய் பார்த்தா ஆல்ரவுண்டர். ஸோ தே கேன் ட்ரை ஹிம். சத்யநாராயண் வந்து வெளியே தூக்கிட்டு விக்னேஷ் புதர் கொண்டு வந்தா அந்த டீம் குட். முஜிப்பை வெளியே தூக்கிட்டு
வில் ஜாக்ஸ் ஆட வைக்கணும். ஆனா நான் எனக்கு வந்து என்னன்னு பார்த்தா இந்த டீம்ல பேட்டிங் யாரும் இல்லடா. அண்ணன் கம்யூனிட்டி பெருசா ராபின் மின்ஸ் தவிர வேற ஆப்ஷன் தேடி பார்த்தா இந்தியன் ஆப்ஷன்ஸ் இல்லவே இல்லை. நான் வந்து உனக்கு அந்த ஏதோ விக்கெட் ரீப்ளேஸ்மெண்ட் கீப்பர் அப்பவே இருக்கான், அவன் சொன்னேன். என்னன்னு தெரியல. Mujib is not like the old Mujib which we used to see in 2023 ODI World Cup in Afghanistan. அந்த ஒரு மேட்ச் அடி வாங்கினா மேக்ஸ்வெல் கிட்ட அடி வாங்கினா அதை விடு. ஆனா இந்த முஜீப் வந்து இப்போ அடி வாங்குறான்டா. ரீசெண்டா இந்த எல்லா லீக்ஸுமே அடி வாங்குறான். பெருசா ஃபார்ம் இல்ல. அதுவும் அந்த அல்லாஹ் ஹசன்ஃபர் ரொம்ப மிஸ் பண்றாங்க. அல்லாஹ் ஹசன்ஃபர் இருந்தா பயங்கரமா டேலண்ட். அல்லாஹ் ஹசன்ஃபர் ரொம்ப மிஸ் பண்றாரு. அந்த ஸ்பின்னுக்கான முஜிக்குமே ப்ராப்ளமே இல்லையா? நான் முஜிக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு முஜிக் 5th ஓவர் கொடுத்து தப்பு. மிடில் ஒரு ஓவர் போட்டா விக்கெட் எடுத்தான், அதுக்கப்புறம் ஆனா ட்ராப் பண்ணாங்க. முஜிபுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு மேட்ச்ரா வந்து நீ டீசெண்டா எக்ஸ்ட்ரா தான் போட்டான். ஸ்பின்னர் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அவனை வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். யூஸே பண்ணல. இருக்கேன்டா. ஓ கட்டுப்பாத்துறா எனக்கு. பீப்போட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏய் இன்னைக்கெல்லாம் நான் எப்படிதான் இன்னைக்கு கன்ஃபார்ம் குஜராத் கூட ஜெயிச்சிருவானுங்க. குஜராத் பவுலிங் என்னடா பவுலிங் யோசிச்சேன், போய் பார்த்தா கடுப்பா இருக்கு. 160 அடிச்சிருக்கானுங்க. தான் இந்த அவனுக்கு பேட்டிங் பார்க்கும்போது யோசிச்சேன் என்னடா சொதப்புறாங்கன்னு. எல்எஸ்ஜி போய் பார்த்தா எஸ்ஆர்எச் இவனுக்கு கேமுக்கு பேட்டிங் அப்புறம் அதுக்கு மேல இருக்கும். நான் வந்து எந்த டீமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பல. நேத்து நான் ஆர்சிபி கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டேன். இனிமேல் நான் இல்ல வந்து எனக்கு எந்த ஆர்சிபி நேத்துக்கு தோணுச்சு, ஏய் அப்பா டிம் டேவிட் அவன் கூட அடிக்கிறான்டா. எங்க டீம்ல அது இருக்கும்போது அவன்லாம் அடிக்கல.